நீங்க எப்போதாவது ஒரு வாதத்தில் முதலிலே சின்ன விஷயம்தான், ஆனால் சில நிமிஷங்களில் பெரிய சண்டையாக மாறியதை கண்டிருக்கிறீர்களா? அலுவலகத்தில் யாரோ புகார் சொல்வது, வீட்டில் யாரோ வாக்குவாதம் செய்வது, சமூக ஊடகங்களில் யாரோ உண்மையை அலறுவது. இதிலிருந்து யாரும் முழுமையாக தப்பிக்க முடியாது. சண்டையையும் சர்ச்சையையும் மன வருத்தத்தையும் வாழ்க்கை நமக்கு கொடுத்து விடுகிறது. அதை தவிர்ப்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத வேலை. ஆனால் ஒரு நொடிக்கு கற்பனை செய்து பாருங்கள். எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு பேச்சு முறை இருந்தால், கோபம் இல்லாமல் பேச முடிந்தால், புண்படுத்தாமல் உண்மையை சொல்ல முடிந்தால், சலசலப்பு இல்லாமல் மனதை தெளிவாக வெளிப்படுத்த முடிந்தால், சண்டைகள் துக்கமாக முடிவதில்லை. அவை தீர்வாக முடியும். அதுதான் சக்தி. நாம் கவனிக்காத வார்த்தைகளில், நிதானத்தில், புரிதலில் இருக்கும் சக்தி. பண்டைய இந்தியாவின் மிகத் திறமையான சிந்தனையாளர்களில் ஒருவராக சாணக்கியர் அறியப்படுகிறார். அவரது உளவியல் புரிதல், அரசியல் அறிவு, திறமையான முடிவு எடுக்கும் திறன் இன்றும் உலகம் முழுவதும் மேற்கோள் காட்டப்படுகிறது. மிக குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன என்றால், அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் விளக்கிய பல உத்திகளும் இன்றும் நமது வாழ்க்கையில் முழுமையாக பொருந்துகின்றன. இந்த வீடியோவில் எந்த ஒரு பிரச்சனையையுமே புத்திசாலித்தனமாக, கோபமின்றி, உணர்ச்சிகளால் சிதையாமல் எதிர்கொள்ள உதவும் 13 முக்கியமான சாணக்கியர் உத்திகளை பார்க்கப் போகிறோம். முதலாவது உத்தி தெளிவாக சொல்வது, உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஒரு சூழ்நிலையை சமாளிப்பதற்காக நம்மையே அழுத்தத்தில் தள்ளிக்கொள்வது தீர்வல்ல. அது பிரச்சனையை இன்னும் ஆழமாகும். சாணக்கியர் கூறுவது என்னவெனில், எந்த பிரச்சனையையும் சரியாக கையாள வேண்டும் என்றால் முதலில் நமது மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். எனவே கோபம், அவசரம், திடீர் உணர்வுகள் நமது மிகப்பெரிய எதிரிகள். அடுத்து வரும் பல உத்திகள் மனித உறவுகள், நடைமுறை முடிவு எடுப்பு, நுட்பமான உளவியல் மற்றும் நீண்டகால சிந்தனை ஆகியவற்றை சுற்றி அமைந்துள்ளன. ஆம், இந்த முறைகளை பயன்படுத்துவதற்கு பொறுமையும் பயிற்சியும் தேவைப்படும். ஆனால் அதன் நன்மைகள் மன அமைதி, நீண்டகால தீர்வு, மேம்பட்ட உறவுகள், தன்னம்பிக்கை, வாழ்க்கை தெளிவு, இவை அனைத்தும் அதை பயன்படுத்துவதற்கே தகுதி தருகிறது. இப்போது அந்த 13 உத்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து அவை எப்படி வாழ்க்கையை மாற்றும் என்பதை அறிந்து கொள்வோம். எனவே சவால்களை நேராக எதிர்கொள்ள நீங்கள் தயார்தானே? நாங்கள் இன்னும் பல வீடியோக்களில் சாணக்கியரின் சிந்தனை, உளவியல் மற்றும் வாழ்க்கை உத்திகளை பற்றி சொல்லப் போகிறோம். அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும். அப்படி செய்தால் எங்கள் புதிய வீடியோவை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். நினைவில் கொள்க, உண்மையான வெற்றி வெளி உலகில் கிடைப்பதல்ல. உங்கள் மனதை, உணர்ச்சிகளை மற்றும் நடத்தை கட்டுப்படுத்தும் திறனில்தான் அது ஆரம்பிக்கிறது. அதுவே அமைதியான வாழ்க்கையின் உண்மையான சக்தி. 1. எதிரியின் ஆழத்திற்குள் செல்லுங்கள். நீங்கள் ஒரு ஆற்றின் கரையில் நின்றிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். நீர் கொந்தளித்து ஓடுகிறது. மேற்பரப்பை பார்த்தால் அது குழப்பம் போல தெரியும். ஆனால் ஒரு விவேகமான நீச்சல் வீரன் நேராக குதிக்க மாட்டார். முதலில் அவர் அருகே நின்று நீரின் ஆழத்தையும் அதன் ஓட்டத்தையும் கவனிப்பார். இதுவே சாணக்கியர் கூறும் முதல் உத்தி. எப்போதும் எதிரியின் பார்வையில் இருந்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் உணர்ச்சிகளால் சூழப்பட்டிருக்கும் போது நமது எண்ணங்கள் மங்கிவிடுகிறது. அது எங்களை உடனடி பதிலுக்கு தள்ளுகிறது. ஆனால் சாணக்கியர் கூறுவது, எங்களை தொந்தரவு செய்வது நிகழ்வு அல்ல, அதை பற்றிய எங்கள் எண்ணங்களே. ஆகையால் ஒருபடி பின்வாங்குங்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து சூழ்நிலையிலிருந்து உங்களை பிரிக்கவும். சுவரில் அமர்ந்திருக்கும் ஒரு பார்வையாளர் போல கற்பனை செய்யுங்கள், உணர்ச்சிகளற்ற பார்வையுடன். பின்னர் கேள்விகளை ஆரம்பியுங்கள். அவசரப்பட்டு பதில் சொல்ல வேண்டாம். இந்த யோசனை அவருக்கு எங்கிருந்து வந்தது? இந்த உரையாடலின் பின்னால் உள்ள பயம் என்ன? என்ன ஆசை பூர்த்தி செய்யப்படவில்லை? அவரின் வாழ்க்கை அனுபவங்கள் என்ன? இது ஒத்துக்கொள்வதற்கான முயற்சி அல்ல, இது புரிதலை உருவாக்குவதற்கான முயற்சி. ஏனெனில் ஒவ்வொரு வெளிப்படை விவாதத்திற்கும் அடியில் இரகசியமான அடுக்குகள் இருக்கிறது. நிறைவேறாத வேண்டுதல்கள், பழைய காயங்கள் அல்லது பயங்கள். இதை கண்டுபிடிப்பது ஒரு புவியியலாளன் பாறைகளை பார்த்து நிலத்தின் வரலாறை படிப்பது போல. நீங்கள் இதை விரிவாக ஆராயும் போது ஒரு ஆச்சரியம் நிகழும். நீங்கள் அவரை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, உங்களது சொந்த எதிர்வினைகளையும் புரிந்து கொள்வீர்கள். ஒரு காலத்தில் வெள்ளமாக இருந்த நதி அமைதியான ஓடையாக மாறலாம். அதில் தீர்வுகளும் புதிய உறவுகளும் தோன்றும். 2. உங்கள் போர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் அனைத்தும் பேயாரின் வடிவத்தில் தான் வருகிறது. சாலையில் போக்குவரத்து நெரிசல், ஆபீஸில் கருத்து வேறுபாடு, வீட்டில் குடும்ப விவாதங்கள்,
கூட்டத்தில் அரசியல் மோதல்கள். ஆனால் முக்கியமான உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு பேயாரும் பேயாராடப்பட வேண்டிய பேயார் அல்ல. சாணக்கியரின் இரண்டாவது உத்தி நமக்கு கற்பிப்பது இதுதான். அனைத்து சிறிய விஷயங்களிலும் சிக்கிக் கொள்வது நமது மன வலிமையை சோர வைக்கிறது. அது நம்மை வெளியில் அல்ல, உள்ளே இருந்து மெதுவாக பாழாக்குகிறது. ஒரு பெரிய பேயார் களத்தில் நின்றிருக்கும் ஒரு போர் வீரனை கற்பனை செய்யுங்கள். அங்கே பலர் சண்டைக்கு தயாராக இருக்கலாம். ஆனால் ஒரு புத்திசாலியான போர் வீரன் ஒவ்வொரு முறையும் வாளை எடுக்க மாட்டார். முதலில் அவர் தன்னிடம் ஒரு கேள்வி கேட்பார். இந்த பேயார் உண்மையில் முக்கியமா? இதுவா எனது ஆரோக்கியத்தை பாதிக்கிறது? எனது மதிப்புகளை காயப்படுத்துகிறது? எனது மன அமைதி அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடியதா? இல்லையெனில் அதை போர் என்று கூட கருத வேண்டியதில்லை. பதில் சொல்வதற்கு முன் ஒரு இடைவெளி எடுங்கள். ஏனெனில் தருணத்தின் கோபம் நமது சிந்தனை சக்தியை மறைகிறது. அந்த பொழுதின் வெப்பம் தற்காலிகமானது. ஆனால் நமது செயல்களின் விளைவுகள் நீடித்தவை. இப்பொழுது உங்களிடம் ஒரு சோதனை. சாணக்கியர் கூறுவது, நம்மை தொந்தரவு செய்வது நிகழ்வு அல்ல, அதை பற்றிய நமது சிந்தனைகளே. ஆகையால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இது உண்மையில் என் வாழ்க்கையில் பெரிய தாக்கமா? சில நேரங்களில் மிக புத்திசாலித்தனமான முடிவு அமைதியாக இருக்குவதுதான். நீங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் பதில் அளிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு சத்தத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டியதில்லை. ஏனெனில் சில சமயங்களில் மௌனம் வாளை விட வலிமையானது. ஒவ்வொரு பேயாருக்கும் ஒரு விலை இருக்கிறது. சில நேரங்களில் அது பணம் அல்ல, அது மன அழுத்தம், பதற்றம், உறவுகளில் வரும் தொலைவு, அல்லது உள்ளே மெதுவாக சுருனோவாக தேங்கும் காயம். எனவே சாணக்கியர் கேட்கிறார், வெற்றி பெறலாம், ஆனால் வெற்றியின் விலை என்ன? நினைத்து பாருங்கள். ஒரு பேயாரில் வெற்றி கிடைக்கலாம். ஆனால் அந்த வெற்றியை விட அதன் விலை அதிகமாக இருந்தால் அந்த பேயாரை நடத்துவதற்கு அர்த்தமுண்டா? உண்மையான வலிமை சில நேரங்களில் தாக்குதலில் இல்லை, பின்வாங்குவதில்தான். அது பலவீனம் அல்ல, அது முதிர்ச்சி, அது புரிதல். ஏனெனில் நமது வலிமை, நேரம் மற்றும் மன ஆற்றல்கள் எல்லாமும் வரையறுக்கப்பட்டவை. அவற்றை எங்கு பயன்படுத்துவது என்பதுதான் புத்திசாலித்தனமான முடிவு. ஒரு போர் வீரன் வாளை எடுப்பதற்கும் முன்னர் நிலத்தை பார்த்து கணக்கிடுவது போல, நாமும் நமது பேயார்களுக்கு முன் மனதில் ஒரு கணக்கீடு செய்ய வேண்டும். கிடைக்கும் இலாபம் என்ன? இழப்பு என்ன? அதன் விளைவுகள் எவ்வளவு நீண்டது? அதை வெல்வதில் என்ன மாறும்? இந்த மன கணக்கீடு நாம் எதை போரிட வேண்டும் என்பதையும் எதை விட வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் இந்த சிந்தனையுடன் உங்கள் பேயார்களை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் ஆற்றல் தேவையற்ற விஷயங்களில் வீணாகாது. அது விழிப்படையும், அது திருத்தப்படும், அது வாழ்க்கையின் உண்மையான சவால்களுக்கு சேமிக்கப்படும். அங்கேதான் நமது வலிமை உண்மையான பயனை பெறத் தொடங்கும். 3. அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள். ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது எதிரி எப்போதும் வாள் அல்லது ஆயுதம் ஏந்தி இருக்க மாட்டான். பல நேரங்களில் அவர் ஆயுதம், அவரின் வார்த்தைகள். சாணக்கியர் கூறியது, புத்திசாலி போர்வீரன் முதலில் தனது நாவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வான். ஏனெனில் எங்கள் குரல் எவ்வாறு இருக்கிறது என்பது எங்கள் எண்ணங்களை எவ்வாறு அமைத்துள்ளோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு தாய் தனது குழந்தைக்கு சண்டையை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்று கற்பிப்பது போல வாழ்க்கையும் எங்களுக்கு நிதானமாக கற்றுத்தருகிறது. அமைதியாக பேசுவது என்பது தீர்வின் முதல் படி. அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது விழிப்புணர்வு, அது சமநிலை. மேலும் ஒரு மறக்கப்பட்ட உண்மை என்னவென்றால், உதவி கேட்பது பலவீனத்தின் குறியீடல்ல, அது புத்திசாலித்தனத்தின் அடையாளம். சாணக்கியர் கூறுகிறார், உதவியை நாடுவது ஞானியின் குணம். ஏனெனில் வெளியிலிருந்து கிடைக்கும் பார்வைகள் நம் கோபத்தை சீராக்கி நம் சிந்தனையை தெளிவாக்குகின்றன. ஒரு பிரச்சனையை நீங்கள் தனியே சுமக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு அறிவுரை அல்லது ஒருவர் காட்டும் ஒரு சின்ன பாதை முழு சூழ்நிலையையும் மாற்றிவிடும். அது நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது, நாம் தனியாக இல்லை. ஒரு அமைதியான குரல் 2 மனங்களில் பகை அல்ல, ஒத்துழைப்பை உருவாக்கும். 4. மன்னியுங்கள், உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். ஒரு கனமான கல்லில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அந்த கல் உங்கள் உடலை அல்ல, உங்கள் மனதை இழுத்துச் செல்கிறது. அதன் கூர்மையான விளிவுகள் உங்கள் ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் கிழிக்கிறது. அந்த கல் என்ன? வெறுப்பு, கோபம், பழி, மன்னிக்காமல் இருப்பது. சாணக்கியர் கூறியது, பழிவாங்கும் மனப்பான்மை கொண்டவர் ஒவ்வொரு கணமும் காயத்துடன் வாழ்கிறார். மன்னிப்பது என்பது மற்றவருக்கான பரிசு அல்ல, அது உங்களுக்கே நீங்கள் வழங்கும் பரிசு. அது கடந்த காலத்தை இனிப்பாக்கும் மந்திரம் அல்ல,
அல்லது தவறு செய்தவரை சுத்தமாக்கும் நீதிமன்றம் அல்ல. மாறாக அது ஒரு நனவான முடிவு. இதை பிடித்துக் கொண்டிருப்பது எனக்கு பயனில்லை என்று உணர்ந்து அந்த சுமையை தரையில் வைப்பது. இப்படி வைத்துப் பாருங்கள். நீங்கள் கோபத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கோபம் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கும். வெறுப்பு ஆற்றலை வடிகட்டி சிந்தனையை குழப்பி அமைதியிலிருந்து தள்ளிவிடுகிறது. அதனால் சாணக்கியர் நினைவூட்டுகிறார், உண்மையான பழி என்பது மேம்பட்டு முன்னேறுவதுதான். மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது சுதந்திரம், அது மீட்பு, அது கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுவது. ஏனெனில் நீங்கள் மன்னிக்க முடிவு செய்த அந்த தருணத்தில் நீங்கள் மற்றவரை அல்ல, உங்களை விடுவிக்கிறீர்கள். நீங்கள் கடந்த காலத்தின் சிறையிலிருந்து வெளியேறி உள்ளமைதிக்கான கதவை திறக்கிறீர்கள். உங்கள் கவனம் அவர்களிடம் இல்லாமல் மீண்டும் உங்களிடம் திரும்புகிறது. ஐந்தாவது, உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுங்கள். சில நேரங்களில் மன்னிப்பு ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குகிறது. அவர் இவ்வாறு நடக்கும்படி எந்த பலவீனம், எந்த பயம் அல்லது எந்த காயம் அவரை தள்ளியது? இது அவர்களின் செயலை நியாயப்படுத்துவதல்ல, அவர்களை மனிதர்கள் என புரிந்து கொள்வது மட்டும். இந்த புரிதல் கோபத்தை குறைத்து மனதை அமைதிக்கு தள்ளுகிறது. மன்னிப்பது என்பது மறப்பது என்று அர்த்தமல்ல, மாறாக உங்களை உள்ளிருந்து கிழிக்கும் உணர்ச்சிகளை விட்டுவிடுவதுதான். கடந்த காலத்தின் பாடங்களை நினைவில் கொள்ளுங்கள், ஆனால் கோபத்தையும் வெறுப்பையும் தரையில் வையுங்கள். மன்னிப்பை ஒரு பயிற்சியாக மாற்றுங்கள். இது ஒரு தடவையாக நிகழும் சம்பவம் அல்ல, இது ஒரு பயணம். எதிர்மறையான உணர்வுகள் மீண்டும் மேலெழும்பும் போது அவற்றை மெதுவாக வெளியே வர அனுமதி கொடுங்கள். நாட்குறிப்பு எழுதுவதோ, தியானமோ அல்லது அமைதியான சிந்தனையோ இதற்கு உதவக்கூடும். மற்றவர்களை மன்னிப்பதற்கு முன் உங்களை நீங்களே மன்னியுங்கள். ஏனெனில் பல நேரங்களில் நாம் கோபப்படுவது வெளியில் உள்ளவர்களிடம் அல்ல, நம்மிடம்தான். நாம் செய்த தவறுகள், நாம் இழந்த வாய்ப்புகள், நாம் சொல்லாமல் விட்ட வார்த்தைகள். உங்களை நீங்களே மன்னித்துக் கொண்டால் நீங்கள் உங்கள் நாளை மேம்படுத்த முடியும், உங்கள் எதிர்காலத்தை அமைதியாக மாற்ற முடியும். சாணக்கியர் கூறியது, மன்னிப்பு என்பது பிறருக்காக அல்ல, அது உங்கள் நலனுக்காக. ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து அந்த சுமையை மெதுவாக விடுங்கள். வெறுப்பின் சங்கிலியிலிருந்து வெளியேறுங்கள். சுதந்திரமும் அமைதியும் நிறைந்த நாளை நோக்கி முன்னேறுங்கள். 6. போராட்டத்தின் சாம்பலில் இருந்து வளர்ச்சி. சாம்பலில் இருந்து பறந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவையை கற்பனை செய்யுங்கள். அது நெருப்பு அதை அழித்ததால் அல்ல, அது அந்த நெருப்பை தன் மறுபிறவியாக பயன்படுத்தி கொண்டதால். இதுவே போராட்டத்தின் உண்மையான சாரம். ஒரு தடையை முன்னேற்றத்திற்கான படிக்கட்டாக மாற்றும் கலை. சாணக்கியர் இதை வேறு வார்த்தைகளில் கூறுகிறார், உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதை கையாளுங்கள், மீதமுள்ளவற்றுடன் அமைதியாக இருங்கள். இந்த எளிய ஆலோசனையில் ஒரு ஆழமான ஞானம் உள்ளது. நாம் வாழ்க்கையில் காத்திருக்கும் பல பிரச்சனைகளை மாற்ற முடியாது, ஆனால் அவை நம்மை மாற்ற வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். ஒவ்வொரு போராட்டமும் ஒரு அழைப்பாகும், நமது உள்ளத்தை நோக்கி பார்க்க, நமது சிந்தனை எப்படி செயல்படுகிறது என நேர்மையாக சோதிக்க. அப்படி செய்தால் எந்த சூழலையும் ஒரு கற்றல் வளைவாக மாற்றி அந்த வளைவை நமது முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்ற முடியும். இது பயணம் எவ்வாறு தொடங்குகிறது? முதலில் ஒரு கற்றல் மனநிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தடையையும் ஒரு வாய்ப்பு என்று பார்க்க தொடங்குங்கள். போராட்டத்தை ஒரு தீமை அல்ல, ஆனால் வழிகாட்டும் ஆசிரியராக கற்பனை செய்யுங்கள். உங்கள் நடத்தை, முடிவுகள், குறைபாடுகள் பற்றி ஆராயுங்கள். பாதுகாப்பு உணர்ச்சியின்றி ஒளிந்து கொள்ளாமல் பார்வையிடுங்கள். தன்னிடம் கேளுங்கள், அந்த நிலைமையில் நான் எப்படி நடந்தேன்? என்னுடைய செயல் எதிலிருந்து வந்தது? பயமா, காயமா அல்லது ஆசையா? அதற்கான விலை என்ன? எந்த உணர்ச்சி முடிவை இயக்கியது? இந்த சோதனை நம்மை வெளி போராட்டத்திலிருந்து உள் போராட்டத்துக்கு தள்ளுகிறது. அதில்தான் உண்மையான வளர்ச்சி நிகழுகிறது. ஏனெனில் இறுதியில் வாழ்க்கை நம்மை அழிக்க முயலவில்லை, நம்மை நம்மிடமிருந்து உருவாக்குகிறது. 7. உங்களை அறிந்து உங்களை மேம்படுத்துங்கள். போராட்டங்களிலிருந்து வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக மிக முக்கியமான ஒரு படி இருக்கிறது, உங்களை அறிதல். உங்கள் பிடிவாதங்கள், உங்கள் பழக்கங்கள், உங்கள் பலவீனங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உடைந்து விடுகிறீர்கள்? எந்த தருணங்களில் நீங்கள் உணர்ச்சிகளை இழக்கிறீர்கள்? இதெல்லாம் தெரிந்து கொள்வது ஒரு ஞானம். இதை தொடங்குவதற்கான எளிய வழி, உங்களிடம் சில நேர்மையான கேள்விகளை கேளுங்கள். நான் உண்மையில் எப்படி எதிர்வினை செய்கிறேன்? என்ன பயம் அல்லது காயம் என் செயல்களை தள்ளுகிறது? என்ன பழக்கங்களை மாற்றி வளர முடியும்? ஆனால் சாணக்கியர் எச்சரிக்கிறார், சிந்தனை மட்டும் போதாது, செயல்பாடு வேண்டும். அதனால் உங்கள் எண்ணங்களை செயல்பாட்டில் கொண்டு வாருங்கள். நீங்கள் தொடர்பில் சிக்கல் உள்ளவரா?
அப்படியானால் சுறுசுறுப்பான கேட்கும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உணர்ச்சிகள் வெடித்து சிந்தனையை மங்கச் செய்கிறதா? அப்படியானால் தியானம், மூச்சு பயிற்சி அல்லது மனக்குவிப்பு நுட்பங்கள் உதவ முடியும். வெளிப்பார்வையின் சக்தியை மறக்க வேண்டாம். நீங்கள் நம்பும் ஒரு நண்பருடன், வழிகாட்டியுடன் அல்லது ஆலோசகருடன் பேசுங்கள். மூன்றாம் நபர் பார்வை நம்மால் காண முடியாத கோணங்களை வெளிச்சமிடுகிறது. இது குற்றத்தை நிர்ணயிக்க அல்ல, பொறுப்பை புரிந்து கொள்ள. மாற்றம் என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு செயல்முறை. அது படிப்படியாக உருவாகிறது. உங்களுக்கு உங்களையே உருவாக்க நேரமும் ஆற்றலும் தேவைப்படும். எனவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்தையும் கொண்டாடுங்கள். ஒவ்வொரு தவறையும் ஒரு ஆசிரியனாக கருதுங்கள். அதை தண்டனையாக அல்ல. இந்த மூலோபாயமான சிந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் எந்த மோதலையும் இழப்பு நிகழும் இடம் என்று பார்க்காமல், நன்மை உருவாகும் இடம் என்று பார்க்கத் தொடங்குவீர்கள். ஃபீனிக்ஸ் பறவை நெருப்பிலிருந்து எழுவது போல, நீங்களும் கோபம், காயம், தவறு, மோதல்கள் ஆகியவற்றின் சாம்பல் இருந்து வலிமையுடன், புத்திசாலியுடன் புதிய சவால்களுக்கு தயார் நிலையில் வெளிவரலாம். சாணக்கியர் நினைவூட்டுகிறார், உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு எப்போதும் உங்களிடமே உள்ளது. சில நேரங்களில் மிகவும் கடினமான சூழ்நிலைகளே நம்மை நமது சிறந்த வடிவமாக உருவாக்குகின்றன. 8வது எல்லைகளை அமைக்கவும். நீங்கள் கடலின் விளிம்பில் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அலைகள் மெதுவாக வந்து உங்கள் கால்களை தொட்டுச் செல்கின்றன. அது அமைதியானது, சுத்தமானது, இயற்கையான ஓட்டம். ஆனால் திடீரென யாரோ ஒருவர் அந்த இடத்தில் நுழைகிறார். உங்கள் தனிப்பட்ட அமைதிக்குள், உங்கள் மனத்தளத்துக்குள். இதுவே எல்லைகள் தேவைப்படும் தருணம். சாணக்கியர் இந்த உத்தியை மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். உங்கள் வரம்புகளை அமைக்கவும். ஏனெனில் எல்லைகள் என்பது சுவர்கள் அல்ல, அவை பாதுகாப்பு, அவை சுயமரியாதை, அவை மன அமைதிக்கான ஒப்பந்தம். சாணக்கியர் நினைவூட்டுகிறார், நிகழ்வை விட அணுகுமுறைதான் நம்மை பாதிக்கிறது. மற்றவர்களின் நடத்தையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் நடக்கும்போது நீங்கள் எவ்வாறு எதிர்வினை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அதுவே எல்லைகளின் சக்தி. எல்லைகளை அமைப்பது மற்றவர்களை தட்டி கேட்பதல்ல, அது உங்களை காயப்படாத வகையில் காப்பது. இந்த எல்லைகள் பல வடிவங்களில் வருகின்றன. நேர எல்லைகள், உணர்ச்சி எல்லைகள், மரியாதை எல்லைகள், உரையாடல் எல்லைகள், அணுகல் அல்லது தூரம் எல்லைகள். நீங்கள் சொல்லும் ஒரு எளிய வாக்கியம் கூட எல்லையாக மாறலாம். இந்த விஷயத்தை பேச விரும்பவில்லை, எனக்கு இப்போது சிறிது இடம் வேண்டும். இது எனக்கு ஏற்ற முறையே அல்ல. அந்த சுருக்கத்தில் பேச வேண்டாம். இது அவர்களை மாற்றுவதற்காக அல்ல, உங்களை காயப்படாமல் காப்பதற்காக. ஏனெனில் எல்லைகள் இல்லாத இடத்தில் கோபம் தேங்கும். அமைதி ஆங்காங்கே கிழிகிறது. உறவுகள் சிதைந்து விடுகிறது. ஆனால் தெளிவான மற்றும் வலுவான எல்லைகளை அமைத்தால் எதிர்மறைகளை தடுக்க முடியும். மேலும் பல உறவுகள் விசித்திரமாக மேம்படும். ஏனெனில் மனிதர்கள் அறியாமல் இருந்தால் மீறுவார்கள், ஆனால் தெரிந்தால் மதிப்பார்கள். எல்லைகள் என்பது தூரத்தை உருவாக்குவதற்கு அல்ல, ஆரோக்கியமான அருகதை உருவாக்குவதற்கு. 9வது, உங்கள் உள்குரலை கேளுங்கள். ஆரோக்கியமான எல்லைகள் வெளியில் தொடங்குவதில்லை, அவை உள் உலகத்தில் தொடங்குகின்றன. ஆகையால் முதலில் உங்கள் உள்குரலை கேளுங்கள். உங்களிடம் நேர்மையாக கேளுங்கள். எனக்கு உண்மையில் முக்கியமானது என்ன? எந்த விஷயங்கள் எனது மதிப்புகளுக்கு இணங்கிறது? எந்த சூழ்நிலைகள் எனது மன அமைதியை கிழிக்கின்றன? எந்த இடங்களில் நான் என்னை இழக்கிறேன்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களது எல்லைகளை அமைக்கும். ஏனெனில் மன அமைதியும் சுயமரியாதையும் வெளிமதிப்பீட்டால் அல்ல, உள் தெளிவால் தீர்மானிக்கப்படுகிறது. எல்லையை உணர்ந்தவுடன் அடுத்தபடி அதை வெளியில் கொண்டு வருவது. முன்னதாக சொல்லியது போல, எல்லை என்பது சண்டை அல்ல, அது அறிவிப்பு. அதனால் தெளிவாக பேசுங்கள், நேரடியாக பேசுங்கள், ஆனால் மரியாதையுடன் பேசுங்கள். சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். குற்றம் சாட்டும் வாக்கியங்கள், நடுவரங்கத்தில் நிலை தவறுதல், விளக்கமில்லாத கோபம், சின்ன கேலிகள் அல்லது நையாண்டிகள். அதற்கு பதிலாக சாணக்கியர் பயன்படுத்தும் முறையின் சாரம் இதுதான். நிலைமையை விளக்குங்கள், தாக்குதல் இல்லை. இதற்கு உதவும் எளிய வடிவம் நான் ஸ்டேட்மெண்ட்ஸ். உதாரணத்திற்கு, இந்த விஷயம் எனக்கு அசௌகரியம் ஏற்படுத்துகிறது. இந்த உரையை இந்த நேரத்தில் பேச விரும்பவில்லை. எனக்கு இப்பொழுது இடம் தேவை. இந்த வகை வாக்கியங்கள் சண்டையை உருவாக்காமல் உங்கள் எல்லையை தெரிவிக்கின்றன. மற்றவர்களின் பார்வையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது கூட உங்கள் அமைதியை காக்க முடியும். எல்லைகளை அமைப்பது என்பது மற்றவர்களை தள்ளிவிடுவதல்ல, உங்களை இழந்து விடாமல் காப்பதுதான். எல்லைகளை அமைப்பது என்பது சுவர் எழுப்புவது அல்ல, மாறாக உறவுகளில் புரிதலையும் மரியாதையையும் கொண்டு வருவது. ஒரு தடுப்பு அல்ல, ஒரு திசை.
எல்லைகளை உருவாக்கிய பிறகு அடுத்த முக்கியமான படி அவற்றை காக்குதல். கடலில் நின்றிருக்கும் ஒரு விளக்க கோபுரத்தை லைட் ஹவுஸ் நினைத்து பாருங்கள். அது எந்த புயலிலும் நகராது. அலைகள் அதை தாக்கலாம், காற்று அதை ஆட்டி படைக்கலாம். ஆனால் அது தனது இடத்தை விட்டு வெளியேறாது. அதனால்தான் கப்பல்கள் பாதையை கண்டுபிடிக்க முடிகிறது. எல்லைகளும் அப்படித்தான். அவற்றை மற்றவர்களை காயப்படுத்தத்தான் அமைப்பதில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் வடிவத்தை இழக்காமல் இருக்க அமைக்கிறீர்கள். சாணக்கியர் இதை வேறு முறையில் நினைவூட்டுகிறார். ஒருவரை மகிழ்ச்சி அடையச் செய்யும் முயற்சிக்கு உங்கள் சுயமரியாதையை ஒப்படைக்க வேண்டாம். சங்கடத்தை தவிர்ப்பதற்காகவோ, பாராட்டை பெறுவதற்காகவோ, விவாதத்தை தவிர்க்குவதற்காகவோ எல்லைகளை பலவீனப்படுத்திவிட்டால் மக்கள் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உலகம் எப்போதும் நமது சொற்களிலிருந்து அல்ல, நமது வரம்புகளிலிருந்து கற்கிறது. நீங்கள் தெளிவாகவும் அமைதியாகவும் உங்களிடத்தை விட்டு நகராமல் நிற்கும்பொழுது அது தாக்குதல் அல்ல, அது மரியாதையின் மொழி. 11. நீங்கள்தான். நினைவில் கொள்ளுங்கள், நமது பதில் நமது கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்கள் ஒரு பெரும் புயலில் சிக்கியுள்ளீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். வானம் குழம்புகிறது, காற்று குரல் கொடுக்கிறது, அலைகள் கோபமாக அடிக்கின்றன. இந்த புயலை நிறுத்த முடியுமா? இல்லை. இந்த புயலை தடுக்க முடியுமா? இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். இதுவே மிக ஆழமான சாணக்கியர் ஞானம். நிலையை கட்டுப்படுத்த முயலாதீர்கள், உங்கள் பதிலை கட்டுப்படுத்துங்கள். ஏனெனில் வெளிப்புற உலகம் நமது கைகளில் இல்லை. அது எப்போதும் அசையும், எப்போதும் மாறும், எப்போதும் சோதிக்கும். ஆனால் உண்மையான வலிமை இருக்கிறது ஒரு மெல்லிய இடத்தில் உள்ளே. சாணக்கியர் கூறுகிறார், உண்மையான வலிமை உலகத்தை அடக்குவதில் அல்ல, தன் மனதை அடக்குவதில் உள்ளது. அவர் மேலும் எச்சரிக்கிறார், ஆன்மா உடலை சார்ந்திருந்தால் அது அவமானகரமான விஷயம். அதாவது நம்முடைய நடத்தை, சிந்தனை, மரியாதை, அமைதி ஆகியவற்றை வெளி உலகின் காற்றோட்டம் தீர்மானிக்க கூடாது. நாம் நமது பதிலை தேர்ந்தெடுக்கும் போது எதுவாக இருந்தாலும் புயல் வெளியில் மட்டுமே இருக்கும், உள்ளே அல்ல. நாம் புத்திசாலித்தனமாக பதிலளிக்கும் போது வெளி உலகம் எவ்வளவு அசைந்தாலும் உள் அமைதியை பெற முடியும். அதுவே வெற்றி, அதுவே ஞானம், அதுவே சாணக்கியரின் ஆழமான சிந்தனை. இப்போது கேள்வி வருகிறது, இந்த சக்தியை எப்படி பெறுவது? உங்களிடம் இந்த சக்தி ஏற்கனவே இருக்கிறது. அது உள்நிலையில் மறைந்திருக்கிறது. அதை வெளிப்பூட்ட வேண்டியது மட்டுமே. முதலில் உங்களை தொந்தரவு செய்வதை அடையாளம் காணுங்கள். மக்கள், சூழ்நிலைகள், வார்த்தைகள். எது உங்களை சோதிக்கிறது? எது உங்கள் கோபத்தை எழுப்புகிறது? எது உங்கள் மனத்தை உடைக்கிறது? இந்த அடையாளம் அறிவு. இந்த அறிவே முதல் படி. இரண்டாவது, உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். கோபம் தோன்றுகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு பயம் இருக்கும். அச்சம் தோன்றுகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு காயம் இருக்கும். இந்த உலகம் உணர்வுகளை மௌனப்படுத்த சொல்லும், ஆனால் சாணக்கியர் அவற்றை விளக்க சொல்லுகிறார். மூன்றாவது, மூச்சு விடுங்கள், நிறுத்துங்கள். யாரோ அல்லது ஏதோ உங்களை காயப்படுத்தும் போது சிறிது நேரம் நிறுத்தி ஆழ்ந்த மூச்சு எடுங்கள். உங்களுக்கு சிறிது தூரம் கொடுங்கள். அந்த தூரம் தெளிவை தரும். எனவே ஒரு நொடி காத்திருப்பது 1 மணி நேரத்தில் வரும் காயத்திலிருந்து உங்களை காப்பாற்றிவிடும். உணர்ச்சிகளை உங்கள் கீழே தள்ள அனுமதிப்பதை விட அவற்றை உங்கள் உயரத்திற்கு உந்துவதற்கு இது ஒரு நல்ல வழி. சாணக்கியர் முற்றிலும் சரியாகவே கூறுகிறார், நமது உடனடி உணர்வு எப்போதும் நமது உண்மையான முடிவு அல்ல. நாம் நிறுத்தும் அந்த சிறு இடைவெளியில் நமது தேர்வுகள் உருவாகின்றன. நமது சுதந்திரம் பிறக்கிறது. அதுவே வெளி புயல் எவ்வளவு விலகாமல் சுழன்றாலும் உள்ளே அமைதியாக இருப்பதற்கான சக்தி. 12. உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுங்கள். வாழ்க்கையில் நம்மை பாதிப்பது நிகழ்ச்சி அல்ல, அதை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதே. அதுவே நம் பதிலை, அதனால் நமது விளைவையும் தீர்மானிக்கிறது. ஒரு சூழ்நிலையை வேறு வழியில் கையாள முடிந்திருக்கிறதா? வேறு பாதை இருந்ததா? அதில் கூட ஒரு சிறிய சாதகத்தன்மை இருந்ததா? இந்த கேள்விகள் நம்மை பிரதிபலிப்பிலிருந்து பிரதியுத்தரத்திற்கு தள்ளுகின்றன. சாணக்கியர் இதற்கு சக்தியான ஞானம் கூறுகிறார். பதிலளி, பிரதிபலிக்காதே. அதாவது உணர்ச்சி தள்ளும் வழி அல்ல, சிந்தனை தேர்ந்தெடுக்கும் வழியை பின்பற்று. சிறிது நேரம் உங்களை நிறுத்தி வைத்தால் சிந்தனையுடன் பதிலளிக்க முடியும். இங்கே அமைதியாக பேசுவது சரியா? அல்லது அமைதியாக இருக்க வேண்டிய நேரமா? எதிர்த்து நிற்பது வேண்டுமா? அல்லது விடுத்து விடுவது புத்திசாலித்தனமா? நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்பதே விஷயங்களை சிறப்பாக்கவோ அல்லது மோசமாக்கவோ செய்யும். இதெல்லாம் ஒரு திறன்.
உடற்பயிற்சியைப் போல தேர்ச்சி பெற பயிற்சி தேவைப்படும். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் புதிய முறையில் முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக வலுவாகவும் சமநிலையாகவும் மாறுவீர்கள். இந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பலவீனமடைய மாட்டீர்கள். உண்மையில் இன்னும் வலுவாகிறீர்கள். வெளிப்புயல்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் நீங்கள் அவற்றை நம்பிக்கையுடன், பொறுமையுடன், அமைதியுடன் எதிர்கொள்ள கற்றுக்கொள்வீர்கள். 13. உண்மையான வலிமை. நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான வலிமை மற்றவர்களை மாற்றுவதில் இல்லை. அது உங்களை புரிந்து கொள்வதிலும் உங்களை கையாள்வதிலும் உள்ளது. அதனால் அடுத்த முறை வாழ்க்கை உங்களை உலுக்கும் போது அமைதியாக இருங்கள். புத்திசாலித்தனமாக பதிலளிக்கவும். சாணக்கியரின் பார்வையில் சூழ்நிலையை கையாளுங்கள். இந்த அனைத்து நுட்பங்களும் ஒரு சூத்திரத்திற்கு கொண்டு செல்கிறது. போராட்டம் என்பது ஒரு பேயார் அல்ல, அது கற்றல், அது புரிதல், அது மன அமைதிக்கு வழிகாட்டும் பாதை. உண்மையான வெற்றி எதிரியை தோற்கடிப்பதில் இல்லை, அது உங்களை ஒரு சிறந்த வடிவமாக மாற்றுவதில் உள்ளது.